வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான சுவையான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் ஆம்லேட் குழம்பு. இந்த ஆம்லேட் குழம்பு வைக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் பொருள் செலவெல்லாம் இல்லைங்க. வெங்காயம், தக்காளி, முட்டை இருந்தால் போதும். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு குழிக்கரண்டினா 5 டீஸ்பூன் எண்ணெய். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஒரு 10 வெந்தயம், ஒரு 10 ஜீரகம் இதை போட்டு அப்படியே நல்லா தாளித்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி அது உள்ளே போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் வதங்கிறது தான் எந்த குழம்பு வச்சாலும் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பதமாக வதக்கிறதுல தான் என்னோடய டேஸ்ட்டே இருக்குது. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அதோடு சேர்த்து வதக்கி விட்டுறேன். வெங்காயம் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளி 2, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டேன். தக்காளி என்ன இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தக்காளியை சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்ல பெரிய பெரிய தக்காளி 4 தக்காளிக்கு சமம் இந்த 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்றேன். ஒரு 4 பல் பூண்டு நல்லா இடித்து அதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து வதக்கி விட்டுறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு சிட்டியை போடுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போடுறேன். நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் சேர்த்துக்கலாம், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை சாம்பார் பொடி இருந்தாலும் அதுவும் சேர்த்துங்க. அப்படியே போட்டு நல்லா ஒரு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா அந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் தக்காளி. அப்போ வதக்குனிங்கன்னா நல்லா மிளகாத்தூளில் மிளகாப்பொடியெல்லாம் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மிளகாத்தூள் அந்த இதெல்லாம் போட்டு இடையில வந்து நம்ம திறந்து அதை கொஞ்சம் வதக்கி விடணும். கொஞ்சம் மிளகு ஓரத்துல எல்லாம் தள்ளி விடணும். அப்போ தான் எல்லாமே சரிசமமாக வதங்கியிருக்கும், அடி பிடிக்காமே இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆம்லேட்டை வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த நம்ம தாளிக்கிற கரண்டியை தான் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு முட்டையை நல்லா கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி நல்லா அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நம்ம இந்த கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் அப்படியே ஊற்றி விட்டேன். இந்த மாதிரி ஆம்லேட் ஆயிடுச்சு. இப்போ இது அவசரமாக கிளம்புறதுனால இது நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். இது மேலே அப்படியே கொஞ்சமாக அந்த குழம்பு அப்படியே இந்த தக்காளி குழம்பு அப்படியே மேலே ஊற்றினோம்னா நல்லா ஊறி போய் நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ 2வது ஒரு ஆம்லேட் ஊற்றிருக்கேன். நல்லா கரண்டியோ ஸ்பூனோ ஏதோ வச்சு நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டுங்க. இல்லை கையிலே இப்படி ஆட்டி திருப்புறதா இருந்தாலும் அப்படியே ஆட்டி திருப்பிக்கலாம். ஒரு 2வது ஆம்லேட் போட்டிருக்கேன். அது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு போட்ட ஆம்லேட்டில் தக்காளி குழம்புல நல்லா ஊறினதுக்கப்புறம் லைட்டாக அப்படியே மேலே மிளகுத்தூள் தூவி இறக்கி நம்ம பரிமாறலாம். சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தாளிக்கிற கரண்டியில் ஆம்லேட் போட்டனால நல்லா பெருசாக இருந்தது. புஸ்ஸுன்னு முட்டை வந்து ஒரு 3 ஆம்லேட் போட்டேன். நான் அந்த கடாய் பெரிய கடாய் சரியாக கரெக்டாக இருந்தது. நீங்கள் என்ன கொஞ்சம் சின்னதாக சுடுற மாதிரி கூட பனியாரக்கல்லில் ஊற்றி கூட இந்த மாதிரி ஆம்லேட் போட்டு சுட்டுக்கலாம். ஆனால் இது வந்து சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் தொட்டுக்கிறதுக்கு சரியாக இருந்தது. இப்போ நல்லா குழம்பு இப்படி அள்ளி ஊற்றினீங்க நல்லா ஊறி தொட்டுக்கும் போது அவ்வளோ ருசியாக இருந்தது. ஒரு சூப்பரான சுவையான ஒரு ஆம்லேட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாதத்தில் சப்பாத்திலாம் வச்சு சாப்பிட்லாம். மீண்டும் ஒரு அருமையான சுவையான இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.